ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒர்க்கிங் டே விலாக். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஸோ முன்னாடியெல்லாம் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் தான் காய்ச்சுவேன். பட் இப்போ என்னென்னா சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பால் வந்து நான் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக நான் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து மோராக தான் எடுத்துக்கிறோம். அதனால் நைட்டே வந்து பால் காய்ச்சி தயிருக்கு உர ஊற்றி வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து எய்தர் பால் அப்படி இல்லைனா பருப்பு வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு எப்படியும் டெய்லி வந்துட்டு ஏதாவது ஒரு சுண்டல் வீக்கில் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து சுண்டலுக்காக நிலக்கடலை தான் வந்துட்டு வேக வச்சுருந்தேன். அப்படியே அரிசியுமே வந்துட்டு வேக போட்டேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைம் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் ஹரிபரியாக வந்துட்டு குக் பண்ணுற நேரத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியை சூடு பண்ணி அது கொதிச்சதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லாததுனால மொத்தமாகவே வந்துட்டு அரிசி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்து குக் பண்ணி எடுத்துருவேன். அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ்லேயே எனக்கு சாதம் சூப்பராக வெந்து வந்துடும். இன்றைக்கி வந்துட்டு லன்ச் மெனு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ் வேக வச்சு எடுத்துகிட்டு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சட்னி அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் இதெல்லாம் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கத்திரிக்காய் அப்புறம் ஒரே ஒரு பீட்ரூட் இருந்துச்சு. சரி, இதை வச்சு வந்து ரெண்டையுமே ரொம்ப சிம்பிளாக வந்து பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் தோசை தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ பீட்ரூட் சட்னி பண்ணிவிட்டால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்துட்டு யூஸ் ஆகிக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து இந்த மாதிரி ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சாம்பார் ரசம் அந்த மாதிரியெல்லாம் வந்து பிளான் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஏதாவது அடிஷ்னலாக பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே டைம் இழுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கிறப்போ வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பிளான் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து டைமையும் சேவ் பண்ண முடியும். அதே சமயம் நம்ம வீட்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பிளேஸ்லையுமே வந்துட்டு போயிட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோடய லன்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட் மெனு எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே டைம் சேவ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு எவ்ரி டியூஸ்டே எங்களோட ஸ்ட்ரீட்டில் வந்து மார்க்கெட் இருக்கும். ஸோ நான் அங்கே தான் வந்து எப்பயுமே வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். இன்றைக்கி இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணால் தான் ஈவினிங் போய் ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க முடியும். நான் வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு அதுவே வந்து 1 வீக்கு ரொம்பவே தாராளமாக இருக்கும். சில சமயம் வந்துட்டு ஒரு 10 டேஸ் வரைக்கும் கூடவே வந்துட்டு அது யூஸ் ஆகும். எனக்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவுமே வந்து இருக்குது. மேக்ஸிமம் இப்போ நான் ஒரு 1 வீக்குக்கு அரௌண்ட் 250 to 300 ருபீஸ்க்கு தான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதே இது நான் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை நியர்பை ஷாப்லேயோ வாங்கினா அந்த 300ன்றது அரௌண்ட் 500 வரைக்கும் கூட போகும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பட்ஜெட் பிளானிங் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். இப்போது பீட்ரூட்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது கத்திரிக்காய் பொரியலுக்காக கத்திரிக்காய் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் எப்பயுமே நான் நைட் கட் பண்ணி வைக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் என்னோடய குக்கிங் டைம் ஒரு 1 ஹவர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஆர் 1.5 ஹவர்ஸ்லையே நான் குக் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்துட்டு வீடு கூட்டி விடுறது அப்புறம் பாத்திரம் கழுவுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நான் ஈவினிங் வரதுக்கே அரௌண்ட் ஒரு 6:30 ஆர் 7 ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்பவே டயர்டாயிரும். சொல்லப்போனால் என்னால் பார்க்கவும் முடியாது. அதனால் நான் காலையிலேயே வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு தான் போயிடுவேன். அப்போ தான் எனக்கு ஈவினிங்குமே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து குட்டி பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு சுண்டல் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா பீட்ரூட் துவையலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேனில் வந்துட்டு உளுந்து அப்புறம் வடக்கடலை பருப்பு ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் போல் எண்ணெயில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா நான் 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் போல் புளி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் பீசஸ் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் ரெண்டையுமே கட் பண்ணி அதையுமே வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு நம்ம குக் பண்ணணும். இல்லைனா வந்து அடிப்பிடிச்சிடுற மாதிரி ஆயிரும். அப்புறம் சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 50% சத்தாவது கிடைக்கும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா இதிலையே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையுமே வந்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதிலையே ஒரு 4-5 பல்லு பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால தான் நான் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே
சேர்த்துட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் சிம்லேயே வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். இதே பேன்லேயே தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெயை சேர்த்துட்டு கத்திரிக்காயை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி பொரியலுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு, அப்புறமா வந்துட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு குக் பண்ணிடணும் மூடி போட்டு. நான் மசாலா தூள்லாம் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்க மாட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிலேருந்து தண்ணி விட்டு வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தான் நான் வீட்டில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பார் மிளகாய் தூள், அப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள், இது மட்டும்தான் வந்து சேர்ப்பேன். கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எண்ணெயெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஜாஸ்தியாகவும் சேர்க்க மாட்டேன். மேக்ஸிமம் பொரியல் எதுலேயுமே வந்துட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸே நான் நிறையா செஞ்சுருக்கவே மாட்டேன். எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. ஹெல்த் வைஸுமே அது நல்லதும் கிடையாது. அந்தளவுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தப்பு கிடையாது. பட் வாரத்துக்கு ஒரு தடவை டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுனா கொஞ்சம் யோசித்து தான் சாப்பிட்ணும். இப்போது இது வந்துட்டு நல்லா இந்த மசாலா சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிட்டா நல்லா சூப்பராக வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து தாளித்து விட போகிறேன். எனக்கு வந்துட்டு எந்த டைப் ஆஃப் சுண்டல் இருந்தாலுமே வந்துட்டு தாளித்து விடாமல் சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். உப்பு கூட போடாமல் சாப்பிடுவேன். பட் என் ஹஸ்பண்டும் சரி குட்டி பையனும் சரி அப்படியே ஆப்போசிட், தாளித்து விட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் லைட்டாக வந்துட்டு தாளித்து விட்டு மட்டும் அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ப்ரோட்டீன் தோசை தான் பண்ண போகிறேன். இதில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ், கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் வந்துட்டு இட்லி அரிசி, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஐட்டம் சேர்த்துருக்கேன். நான் வந்து ரெசிபியை வந்து டீட்டெயிலாக இன்னொரு விலாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சுண்டல் சாப்பிடாதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்ல ஆப்ஷன். அதே மாதிரி இந்த தோசை பேட்டர் வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சு அரைச்சி தோசை ஊற்றி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கனாலே போதும். ரொம்பவே ஃபில்லிங்காகவும் இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இது ஃபுல் ப்ரோட்டீன், நிறைய பருப்பு வகைகள் தான் இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஹஸ்பண்ட்காக மட்டும் மார்னிங் 2 தோசை மட்டும் ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸாகவே நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் என்னோடய டின்னருக்கு இந்த தோசை மாவு எடுத்துக்குவேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டோன்னா ஈவினிங் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து மாவு கொஞ்சமாக தான் இருந்ததுனால மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட மாவாட்டி எடுத்து வச்சுக்கலாம். இன்னுமே வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் கிரைண்டரில் மாவாட்டி எடுக்கிறப்போ. பட் இது என்ன அப்படின்னா, இந்த தோசை ரொம்ப முருகலாலாம் இருக்காது. இந்த அடை தோசைலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் ஒரு 6:15 கிட்ட குக்கிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அரௌண்ட் ஒரு 7:20 கிட்ட ஆகுது. குக்கிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பேக்கிங் ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு ஹஸ்பண்ட்க்கு 2 பேர்த்துக்குமே வந்துட்டு மோர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 பேர்த்துக்குமே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு 11 o'clock போல் வந்துட்டு குடிச்சிக்கலாம். நான் வந்து மோர், தயிர் இதெல்லாம் சுத்தமாக வந்து சாப்பிடாத ஆள். பட் இப்போ வந்துட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தினால வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஆட் பண்ணி மோர் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படியே சைட் பை சைடாக எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து சாதம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்குவேன். மற்றபடி இந்த பொரியல், சுண்டல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன். அப்படியே வந்து ஹஸ்பண்டோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக ஃப்ரூட்ஸுமே வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஆப்பிள் தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 7:45 இருக்கும். மார்னிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். இனி போய் கிளம்புற வேலை மட்டும்தான். ஸோ இப்போ வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுன்றதுனால ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இனி ஒரு 1 இயருக்கு அப்புறம் குட்டி பையன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இன்னுமே வந்து ஹரிபரியாக குக் பண்ண ஆரம்பிக்கணும். அவனுக்கு பிடிச்ச லஞ்ச் பாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் அது வரைக்கும் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோடு வந்து மார்னிங் விலாக் முடியுது. அப்படியே வந்துட்டு கண்டினியூட்டியாக ஈவினிங் விலாக் ஸ்டார்ட் ஆகுது. நான் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தப்போ அரௌண்ட் ஒரு 6:30 இருக்கும். வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆன்லைனில் வந்துட்டு சாரீ ஆர்கனைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்த உடனே ஆர்வமாக அதுதான் வந்துட்டு
பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். டோட்டலாக வந்துட்டு இதில் 6 பேக் வந்திருந்தது. சாரீ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் எதுவுமே வந்து ட்ரை பண்ணது கிடையாது. இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நான் மேக்ஸிமம் வந்துட்டு காட்டன் சாரீஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சா இன்னுமே கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு தான் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். அப்படியே வந்து நாளைக்கு குக் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து முடிச்சு வச்சுட்டு ஒரு 10 o'clock கிட்ட தூங்க போயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.